பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதிகர மகிமை உண்டாவதாக. உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் இந்த வாரத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான தலைப்பு என்னவென்றால், கர்த்தரின் பார்வை. கர்த்தரின் பார்வை எப்படிப்பட்டது? நாம் 2 விதம் பிரிச்சுக்கலாமா? ஒரு மனுஷனின் பார்வை எதை நோக்கி இருக்கும்? மனுஷனின் பார்வை எது? உலக காரியத்தில், உலக சிந்தையில் அவருடைய பார்வை இருக்கும். ஆனால் கர்த்தரின் பார்வை எப்படி என்றால், அது பரிசுத்தத்தை நோக்கி, ஆவிக்குரிய வாழ்க்கையை நோக்கி தான் இருக்கும். பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் நம்மேல் நோக்கமாக இருந்து நம்மளை கண்காணித்ததாக இருக்கும். நம்முடைய பார்வை உலகத்தை நோக்கி தான் இருக்கும், உலக இன்பத்தை நோக்கி தான் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்டு தான் இன்றைய தினத்தில் கர்த்தரின் பார்வை நம்மேல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வசனம் சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயம் என்பது எது? உங்களுடைய ஹார்ட் சொல்கிறேன்னா இல்லை, உங்களுடைய சிந்தை. இருதயத்தில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள்? நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறீர்கள்? எப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்? அவருக்கு கீழ்ப்படிந்து வருகிறீர்களா இல்லை என்று தான் அந்த இருதயத்தை ஆண்டவரை பார்க்கிறார். பாருங்க, அதை அன்றைய தடவை சொல்லியிருப்பேன். இன்றைய தினத்தில் இந்த நிமிஷத்துக்கு கூட நம்மளோட வாழ்க்கை என்பது ஆண்டவர் கொடுத்த கிருபையால் தான். அதுதான் நம்ம வாழ்ந்து வருகிறோம். இதே நிமிஷத்தில் நிறைய பேர் இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கலாம், நிறைய பேர் நடக்க முடியாமல் இருக்கலாம், சுகவீனமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம். ஆனால் நம்மை இந்த நிமிஷத்தில் ஆரோக்கியத்தோட, பலத்தோட, சுகத்தோடு வைத்திருக்கார் என்றால் அது அவருடைய கிருபை தான். 50+ ஆனாலே நம்முடைய வாழ்க்கை பலவீனப்பட்டு போகிறது. கை கால் வலி, மூட்டு வலி, நடக்க முடியல, கண் தெரியலன்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனையோட நம்முடைய வாழ்க்கையை வாழ்கிறோம். ஆனால் அதே 50+, 70+ உள்ள சிலர் நல்ல ஆரோக்கியத்தோட, பலத்தோட, சுகத்தோட இருக்கிறார்கள்னா அதுதான் கர்த்தருடைய பலன். அப்படிப்பட்ட பலனுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஏன் இந்த 50 வயசுக்குள்ளே எல்லாமே வந்துடுதுன்னா, நம்ம அப்படிப்பட்ட பாவப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து நம்மை நாமே சோதித்து, நம்மை நாமே அழித்து, நம்முடைய கர்த்தர் கொடுத்த பலத்தை பலவீனமாய் மாற்றி நம்ம வாழ்க்கை அழித்து கொண்டிருக்கிறோம் பாவத்திலே. அதே சமயத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளால் வளர்ந்தால், அவருடைய பார்வையால் வளர்ந்தால், அதாவது அவர் வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடப்போமானால், அவருடைய பார்வை நம்மேல் படும்போதோ நம்முடைய வாழ்க்கை பலனுள்ளதாக இருக்கும். 70 வயசானா 80 வயசானா ஒரு சின்ன பையனுக்குள்ள பலத்தை போல ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுப்பார். காரணம், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ளதாக இருக்கும். இதே பாவத்தில் விழுந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? பல்வேறு பிரச்சனைகள், போராட்டங்கள், அசுத்தங்கள், பல இச்சைகள், பல கொடுமைகள் கடந்து நம்முடைய வாழ்க்கையை அகல பாதாளத்திலே, அதாவது சாத்தானுடைய உலகத்திலே நாம் தள்ளப்பட்டு இருப்போம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் 50 வயசு என்ன, 40 வயசுலே எல்லாத்தையும் இழந்து இருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி வா, நான் உனக்காக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் யார் புரிந்து கொண்டு அவரை நோக்கி வருகிறார்களோ அவர்கள் பயனடைவார்கள். எப்படி கழுகு, அதாவது வயசாயிடுச்சுன்னா சிறகை விரித்து புதுசாக சிறகு முளைக்குமா, அப்படி புதிதாக பிறக்க அந்த சிறகு போல, கழுகு சிறகு போல நம்முடைய வாழ்க்கை அந்த பழைய சிறகுகள் இல்லாத அந்த பாவப்பட்ட வாழ்க்கையை எடுத்து போட்டு புதிய சிறகு போல நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட்டு புது பலனடைந்து நம் கழுகுகளைப் போல நாம் பலனடைவோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அது நம்முடைய வாழ்க்கையில் அவசியமான ஒன்று. முக்கியமாக நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியம். சர்ச்சுக்கு போகிறதாலேயோ, பைபிள் வாசிக்கிறதாலேயோ, ஜெபம் பண்ணுறதாலும் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை என்பது பரிசுத்தத்துக்கு
உட்பட்டு வாழ வேண்டும். அவர் வசனத்தை கேட்டு அதை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லும் விதமான வாழ்க்கை வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை ஒரு அடையாள வாழ்க்கையாக மற்றவர்கள் நம்மை பார்த்து தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நம்மை போல் இருக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இவனை மாதிரி இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது. இருந்தால் இவரை போல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ வேண்டும். குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்டது தான். ஏன்னா ஆண்டவர் நம்மை கிறிஸ்தவராக படித்தது எதற்காக? நிறைய தடவை சொல்லியிருப்பேன். பாவத்திலிருந்து மீட்டெடுப்பவர்களுக்காகத்தான் நம்மை படைத்தார். நம்மளமாக நம்ம ரட்சிக்கப்பட்டு நமக்கு பெற்ற ரட்சிப்பை மற்றவர்களுக்கும் நாம் நம்மூலமாக ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு பலன் தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்மாலே அது பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா மற்றவர்கள்? அதற்காக நாம் பலனடையணும். பழையசெல்லாம் ஒழிந்து போச்சு, எல்லாமே புதுசாக மாற்றுவதற்கு ஆண்டவருடைய பலன் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வது தான் நம்முடைய வாழ்க்கைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அர்த்தம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய வாழ்க்கை நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்கும். பணம் உள்ளவன் தான் பெரிய ஆள், பணம் இல்லாதவன் ஒரு சாதாரணமானவன். குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா பணம் உள்ளவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கும், பணம் இல்லாதவருக்கு அது மதிப்பு மரியாதை இருக்காது, கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் இன்றைய சூழ்நிலைகள் அமைந்திருக்கிறது. அதாங்க ஒரு சின்ன கதை சொல்கிறேன். சர்ச்சில் ஒரு ஏழை இருக்காங்க, ஒரு பணக்காரர் இருக்காங்க, 2 பேர். மாதம் நம்ம என்ன செய்வோம்? தசம பாகம் ஆண்டவருடைய பங்கு கொடுப்போம் இல்லையா? அப்படி ஒரு பணக்காரர் அவருடைய தசம காணிக்கையை ஒரு பகுதியை ஒரு கவரில் எழுதி அவருடைய பேர் நல்லா எழுதி காணிக்கப்பட்டார். ஏழை மகன் என்ன பண்ணார்? அவர் தசம பாக காணிக்கையை இவரை விட 2 மடங்கு அதிகமாக பணத்தை போட்டு பேர் எதுவும் எழுதாமல் அந்த காணிக்கையை போட்டார். நெக்ஸ்ட் வீக் வரும்போதோ அந்த பணக்காரரை பார்த்து அனைவருமே வாழ்த்துக்கள் சொன்னார்கள், பெருமை பாராட்டினார்கள். சர்ச் ஃபாதரே வாழ்த்தினார். ஏன், எதற்கு தெரியுமா? அவர் பேர் எழுதி அந்த காணிக்கையை கொடுத்து நிறைய பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. ஆனால் பாருங்கள், அவரே தாண்டி அதிகமான காணிக்கையை கொடுத்த அந்த ஏழ்மை மனிதரை யாரும் நினைத்து பார்க்கவில்லை. பக்கத்தில் தான் நிற்கிறாரு, யாரும் கண்டு கொள்ளவில்லை. காரணம், தன்னுடைய தற்பெருமையை அங்கு பறைசாற்றியதால். தற்பெருமை என்பது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அழகல்ல. தற்பெருமையால் நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக போவது கிடையாது. தற்பெருமையுள்ள மனுஷன் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. காணிக்கை போடலாம், எவ்வளோ வேணாலும் போடலாம், தப்பில்லை. ஆனால் அதை தற்பெருமை மூலமாக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கக்கூடாது. அது கிறிஸ்தவ கடையிலும் கிடையாது. அதே சமயத்தில் பாருங்கள், நாம் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், அதை நான் தான் கொடுத்தேன் என்று சொல்லி கொள்ளாமல் ஆண்டவருக்காக கொடுத்தேன் என்பதற்காக இருக்க வேண்டும். இதை நான் தான் கொடுத்து என் பேரை மட்டும் எழுதி அதில் போட்டு தன்னுடைய பெருமையை மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி தான் அன்றைய தினத்தில் நடந்தது. ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ நீங்களே சொல்லுங்கள், ஆண்டவர் யாரை பார்ப்பார்? யாரை நேசிப்பார்? தற்பெருமையுள்ள மனுஷனையா, அல்லது இருதயத்தின் மூலமாக ஆண்டவர் கொடுத்த மனுஷனையா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆண்டவருக்கென்று முழு இருதயத்தோடு கொடுத்த அந்த தற்பெருமை இல்லாத அந்த மனுஷனை நோக்கி தான் ஆண்டவர் பார்வை இருக்கும். அதே சமயத்தில் வெறும் பணக்காரனாக இருந்து நான் தான் இதை கொடுத்தேன் பேர் எழுதி தற்பெருமையை செய்தவருக்கு ஆண்டவர் கிருபை கிடைக்குமா? இருக்காது. இன்றைய சூழ்நிலையில் அநேகர் இதைத்தான் செய்து வருகிறோம். இன்று ஆலயத்தில் நான் பணக்காரன் நீ பணக்காரன் சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையே போகிறது. சண்டைகள், பிரச்சனைகள், எலெக்ஷன் டைமில் நிறைய பார்க்கலாம். அதெல்லாம் இதை நான் பண்ணேன், இதை நீ பண்ண, நான் பெரிய நீ, ஒரு பெரிய பிரச்சனையே வரும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் இன்றைய ஆலயத்தில், நம்முடைய வாழ்க்கை ஆலயத்தில் இப்படி தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை, அப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆலயம் என்பது எல்லாருக்கும் பொதுவானது தான்.
அதில் தற்பெருமை என்று இருக்கக்கூடாது. ஆண்டவர் யாரை பார்க்கிறார்? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களை பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார். பாருங்க, அன்றைய தினத்தில் அதிகமாக பணம் போட்டு பேரை பறைசாற்றிய அந்த மனுஷனை தான் மனுஷன் பார்த்து பெருமை பாராட்டினார்கள். ஆனால் இருதயத்தில் சுத்தமுள்ளவரை அந்த அவரை யாருமே கண்டு கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். இது ஏன் சொல்கிறேன்னா, நம்முடைய வாழ்க்கை என்பது ஆண்டவர் பார்வைக்கு அருமையாக இருக்க வேண்டும். அதில் தான் கனமும் மகிமையும் துதியும் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். அவருடைய பார்வை பட்டாதான் நாம் பலனடைவோம், கனமடைவோம், மகிமை அடைவோம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் யார்? பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட பாக்கியவான்கள் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நாம் பார்த்து வருகிறோம். நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் சரி, இல்லை ஆலயத்திலும் சரி, இல்லை வேலை செய்கிறதுலையும் சரி, நாம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக நம்ம வாழ்க்கையை பிடித்து வாழ வேண்டும். குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படிப்பட்டது தான். நம்மகிட்ட பைபிள் இருக்கு, ஆனால் அதர் கம்யூனிட்டி அது பைபிள் கிடையாது. பைபிள் படிக்கிற நாம பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்மை பார்த்து மற்றவர்களும் பரிசுத்தமாகுவதற்கான வழியை நம் மூலமாக நம்மை அடையாளமாக வைத்து அவர்கள் வாழ்க்கையும் பரிசுத்தமாகும். ஆண்டவர் இதுதான் விரும்புகிறார். உன்னை நீ தகுதிப்படுத்தி கொள்ள என்ன வேண்டும்? பரிசுத்தம் வேண்டும். அந்த பரிசுத்த வாழ்க்கை தான் ஒவ்வொரு கிறிஸ்துவின் அடையாளமாக இருக்கும். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். பெருசாக ஒன்றும் இல்லை, 7 கடல் தாண்டி போகணும், இல்லை இதெல்லாம் சாதிக்கணும், இத்தனை எக்ஸாம் எழுதணும், இதெல்லாம் நீ படிக்கணும், அதெல்லாம் கிடையாது. சிம்பிள். நீங்கள் உண்மையுள்ள ஒரு விசுவாசமுள்ள வாழ்க்கையை வாழ நீங்கள் அர்ப்பணிக்கணும். உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். யாருக்கு விசுவாசமா? ஆண்டவருக்கு விசுவாசமா? வசனம் என்ன சொல்கிறது, அவர் என்ன சொல்லியிருக்காரு, அதைப்படி வாழ்க்கையை வாழ நீங்கள் முயற்சி எடுக்கணும். வசனத்தைப்படி நடக்கணும். 10 கட்டளைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 10 கட்டளைகளை கீழ்ப்படிந்து நடந்தாலே போதும், உங்கள் வாழ்க்கை பரிசுத்தமாகும். அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை பலனடையும். இன்னும் புதிய சிறகுகள் போல, அந்த கழுகை போல பறந்து இந்த உலகை சுற்றி திரியலாம். ஆவிக்கு ஒரு வாழ்க்கையை நீங்கள் ஆவிக்கு ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நம்மை நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஜபமும் துதியும் மகிமையும், இந்த வேத வாசிப்பு அவ்வளோ மகிமையான விஷயம். நம்முடைய வாழ்க்கையை அதற்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைய காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காம நம்முடைய வாழ்க்கையை அனைவரும் சமமானவர்கள் என்று நல்ல எண்ணத்தோட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அடையாளம் உள்ள மனுஷனாக வாழணும். நம்முடைய ஆண்டவர் அந்த காலத்தில் வாழும்போதோ அவர் செய்த அற்புதங்கள் அநேகம். பாருங்க, அவரை யாருக்காக அவர் வாழ்க்கையை ஒப்புவித்தார்? குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டுமா? இல்லை இவருக்கு மட்டுமா? இல்லை, அனைவருக்குமாகவே மனுஷகுமாராக வந்தார், நமக்காகவே பாடுபட்டார், சிலுவையில் அறையிருந்தார், நமக்காகவே மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார். இவங்களுக்காக சொன்னாரா? கிடையாது. அனைவருக்காக தம் ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார். இதெல்லாம் யாராவது பண்ணியிருப்பீங்களா? பண்ணியிருப்போமா? கிடையாது. இவருக்காக தான் நான் பண்ணேன், இவருக்காக பண்ணணும்னு சொன்னாரா? கிடையாது. உலகத்தில் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் நம்முடைய இறுதி காலம் எங்கே? பரலோகத்திற்கான அந்த வழியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரலோக டிக்கெட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வது. அந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ நீங்கள் முயற்சி எடுங்க. ஆண்டவர் பார்வைக்கு அருமையானபடியால் நீ கனம் பெற்றாய் என்ற வாக்குத்தத்தின்படி
ஆண்டவர் பார்வைக்கு நீங்கள் ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ நீங்கள் முயற்சி எடுக்கணும். அவருடைய பார்வை நிச்சயமாக நம்ம நோக்கமாக தான் இருக்கும். குறிப்பாக யார் மேலே தெரியுமா? ஏழை மேலேயா, பணக்கார மேலேயா, இல்லை புத்திசாலி மேலேயா, ஞானிகள் மேலேயா? இல்லை. அவருடைய பார்வை பாவத்தில் விழுந்தவர்களுக்கு, அல்லது சாபத்தில் இருப்பவர்களுக்கு, கோபத்தில் இருப்பவர்களுக்கு, அரக்கர்களுக்கு, பொறுமைக்காரர்களுக்கு, பாவத்திலேயே இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு தான் ஆண்டவருடைய கண்கள் பார்வை அவர்களுமே இருக்குது. ஏன் தெரியுமா? ஏன் நல்லவன் மேலே இல்லை, இந்த மாதிரி பாவத்தில் மேலே ஆண்டவர் கண்கள் இருக்கிறது? ஏனென்றால் அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தான். பாவத்தில் இருக்காத, என்னோடு வா, பாவத்திலிருந்து வெளியே வா, சாத்தான் பிடிந்து வெளியே வா என்பதற்காகத்தான் ஆண்டவர் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார். இன்று அநேக சுவிசேஷம் சொல்லிக் கொண்டிருக்கிறவர் அநேகருமே பாவத்திலிருந்து வெளியே வந்து தான் சுவிசேஷம் வாசிக் கொண்டிருக்கிறார், என் உட்பட. எல்லாரும் கட்டாலும் சொல்லுவாங்க சாட்சிகள், எல்லாருமே பாவத்திலிருந்து வெளியே வந்தவர்கள் தான். இந்த உலகத்தில் பாவம் செய்யாதவர்கள்னு யாருனையும் சொல்ல முடியாது. எல்லாமே பாவத்தில் விழுந்து வந்தவர்கள் தான். அப்படி வந்தவர்கள் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக தான் இருப்பார்கள். இன்றைக்கும் அநேகர் இப்படி பாவத்தில் வீழ்ந்திருக்கிறீர்களா? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் நம்மளை பார்க்கல, எதுவும் தெரியாதுன்ட்டு. ஆனால் ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கும். என்றைக்கு தன்னுடைய மகள் என்னோடு வருவாள், என் கையை தொடுவாள், என் கரம் பிடிப்பாள், அவளை தூக்கி எடுப்பேன் என்று காத்திருக்கிறார். அதற்காகவே ஆண்டவர் உங்களுக்காகவே இருக்கிறார். இன்றுமே ஜீவித்திருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி வாருங்க, அவரை நீங்கள் பாருங்கள். ஒரு நிமிஷம் நீங்கள் எவ்வளோ பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, ஒரு நாள் ஒரு நிமிஷம் நீங்கள் அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். இதை நான் ஒரு சாட்சியாகவே சொல்கிறேன். நீங்கள் செய்கின்ற அந்த ஒரு சின்ன ஜெபம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதெல்லாம் மாற்றிடுமா, நடக்குமா என்ற கேள்விக்குறியோடு நீங்கள் போகாதீர்கள். விசுவாசத்தோடு நீங்கள் போங்க. அந்த விசுவாசம் உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும். நிச்சயமாக நடக்கும். கர்த்தர் உங்கள் மேல் நோக்கமாக இருந்து உங்கள் காலை சிக்கிக்கொள்ளாதபடி பாதுகாப்பின் வசனத்தின்படி உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கார். கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மனுஷன் மாறலாம், ஆனால் நம்முடைய ஆண்டவர் என்றுமே மாறாதவர். நம்ம அசுத்தத்திற்கு அல்ல, நம்மளை பசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்புவித்து வாழ்வது தான் ஆண்டவருக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு நன்றி பலன். அந்த நன்றி பலனை நீங்கள் நிச்சயமாய் ஆண்டவருக்காக கொடுக்கணும். இது நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு பேசுகிறேன், ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறேன்னு கிடையாது. உண்மையில விசுவாசமுள்ள ஆண்டவருடைய வழிகளை பின்பற்றி வசனத்தின்படி உங்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன், அவ்வளோதான். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு ஈவு. கர்த்தர் எனக்கு கொடுத்த கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடையாளமாக உங்களுக்கு இதை சொல்கிறேன். இந்த பேசுகிற அத்தனையுமே வசனங்கள் தான். ஏதோ நான் ஒரு கற்பனையில் பேசலை, எல்லாமே வசனத்தின் மூலமாக பேசுகிறேன். நீங்கள் எடுத்து அதை நீங்கள் படித்தாலே உங்களுக்கு புரியும். முதல்ல நீங்கள் பைபிளில் தொடுங்க, தொட்டாலே உங்கள் ஆண்டவர் சுகம் கொடுப்பார். நெக்ஸ்ட்டு ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் ஜெபிச்சாலே ஆண்டவர் பரிசுத்தத்தை கொடுப்பார். அதற்கு பின்பு வாழ்க்கை புதுசாக மாறும். பழையசெல்லாம் ஒழிந்து போயிட்டு எல்லாம் புதுசாக ஆண்டவர் மாற்றுவார். அதற்கான ஒரே வழி நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான். அவரை பின்பற்றுங்க. அவருடைய பார்வை உங்கள் மேல் நோக்கமா என்றென்றும் இருக்கும். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ உங்கள் இருதயத்தை பார்ப்பார். நீ நல்ல ஆலோசனைகளாக இருந்து நன்மைகள் செய்து கர்த்தருடைய பிள்ளையாக வாழ வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். என்ற நல்ல நாளுக்கு கூட கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறேன். இதுவரை நீங்கள் பாவத்தில் விழுந்திருந்தால் இப்பொழுதே ஒரு நிமிஷம் கர்த்தரை நோக்கி நீ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு விடுதலை கொடுப்பார். ஏனென்றால் அவருடைய பார்வை உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நான் ஜெபம் செய்வோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இதோ இந்த புதிய நாளுக்கு நன்றி துதிக்கிறோம் சாமி. நாளில் கூட நீங்கள் கொடுத்த அற்புதமான நேரத்திற்காக நன்றி சாமி. ஆம் சாமி, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்ற வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தாவே, நாங்கள்
இருதயத்தை பார்க்கின்றவர்களாக கர்த்தாவே எங்களை வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் சாமி, மனுஷனுடைய வாழ்க்கை என்பது உலகத்தின் பிரகாரமாக இருக்கிறது. ஆனால் உம்முடைய வாழ்க்கை என்பது பசுத்தின் பிரகாரமாக இருக்கிறது என உணர்ந்துகிறோம் கர்த்தாவே. அதன்படி எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழும்படியாக எங்களை நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள நோக்கி நாங்கள் வரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வாதங்க, தொடர்ந்து வேண்டத்துக்கு நமது கிருபை நின்று பாதுகாத்துக் கொள்ளும் கர்த்தாவே. ஆம் சாமி, இந்த நாளில் கூட நீ இந்த செய்தியை கொடுக்கும்படியாக கொடுத்த நல்ல நேரத்திற்காக நன்றி கர்த்தாவே. இந்த செய்தியை நாங்கள் பேசி கொண்டிருக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் உங்களுடைய பார்வை எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது உணர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் சாமி அந்த நேரத்திலே உங்களுடைய பார்வை அவர் மேல் படும்படியாய் அவர் ரட்சிப்பை கொடுக்கும்படியாய் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஆசீர்வதிங்க, வேண்டத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளும். செய்தி கேட்டுக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வேண்டத்துக்கு பாதுகாத்துக் கொள்ளும். இந்த ஊழியத்தை நீர் இன்னும் மேன்மைப்படுத்தும். ஆசீர்வதிங்க. தேவைகளால் சந்திப்பீராக. உமது கிருபையாலே இறக்கங்களால் எங்களை பாதுகாத்து வேண்ட கிருபைக்காக நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய நாம மகிழ்ப்படும்படியாய் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழும்படியாய் நீர் எங்களுக்கு இன்னும் அதிகமாய் கற்றுக்கொடும். ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல புகழ் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே துதியான மகிமை உண்டாவதாக. இந்த செய்தியை கேட்ட நீங்கள் இந்த செய்தியை மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற இந்த வீடியோ ஒரு கர்த்தருடைய ஊழியம். அதை நீங்கள் செய்வீர்கள் விசுவாசத்தோடு. நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு இன்றைய நாளை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் என்றென்றும் இருக்கும். விசுவாசத்தோடு நீங்கள் புது பலனாய், ஆசீர்வாத மகனாய், மகளாய், கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ்கின்ற விசுவாசத்தோடு இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு துதிக்கான மகிமை உண்டாவதாக. ஆமென்.